அனைவருக்கும் வணக்கம். ராசவேளர் செண்பக தமிழரங்கிலே திருத்தொண்டர் புராணத்தில் விருந்தோம்பல் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்கலாம் என்று இருக்கின்றோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கெளியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், அவன் கால் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எனும் பெரிய புராணத்தினுடைய தொடக்க பாடலை தொடங்கி, இது ஏன் பெரிய புராணம் என்கின்ற பெயர் வந்தது, விருந்தோம்பல் என்கின்ற நிலை இதில் எப்படி இருக்கின்றது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியெல்லாம் அடியார்கள் நாயன்மார்கள் விருந்தோம்பல் செய்திருக்கிறார்கள் என்கின்ற பொருள்மையிலே இன்று சிந்திக்க இருக்கின்றோம். பெரியவர்களே, திருத்தொண்டர் புராணம் என்கின்ற ஒரு நூல் தமிழிலே தோன்றி உலகம் முழுக்க ஒரு சிறப்பினை பெற்றிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், சுந்தரர் எழுதியது திருத்தொண்டர் தொகை, அவற்றை தொகை நூல் என்று சொல்வார்கள். நம்பியாண்டார் நம்பி எழுதியது திருத்தொண்டர் திருவந்தாதி, அதை வகை நூல் என்று சொல்வார்கள். சேக்கிழார் எழுதியது திருத்தொண்டர் புராணம், இதை விரிநூல் என்று சொல்வார்கள். இதான் தொல்காப்பியத்திலே சொல்லும்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்று சொல்வார்கள். இப்படி களப்பணியாக தமிழில் எழுந்த முதல் நூல் பெரிய புராணம்தான். இந்த சேக்கிழார் பெருமான் இறைவர்களை எப்படியெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள், அடியவர்களுடைய திறம் எப்படி இருக்கின்றது, ஏனென்று சொன்னால் சாமியே ஓடோடி வந்து அருள் புரிந்திருக்கிறார்கள் நாயன்மார்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 63 தனியடியார்கள், 9 தொகையடியார்கள் இருக்கின்றார்கள். தனியடியார்கள்னா யார், தொகையடியார்கள்னா யார் என்றால், அதே போல் இல்லத்தில் இருந்து கொண்டே இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள். எந்த இமயத்தில் இருந்தாலும் கூட சமயத்தில் கடவுள் வர வைக்கக்கூடிய அளவிற்கு எல்லா இனத்திலும் அடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை மெய்ப்படுத்துகிறது திருத்தொண்டர் புராணம். இவற்றில் முதல் பாடலாக உலகமெல்லாம் அப்படின்னு இறைவனே அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த சேக்கிழாரின் பெருமையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா மன்னனுக்கு அறிவூட்டுவது அமைச்சர்கள்தான். அப்படி 2ஆம் குலோத்துங்க சோழனான அனாபாய சோழனிடத்திலே அமைச்சராக இருந்தவர் சேக்கிழார் பெருமான். இவருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர், ராமதேவன் அப்படிங்கிறது கூட சில நூல்களில் சொல்லியிருக்கிறார்கள். பாலரவயன் என்று இவருக்கு ஒரு தம்பியும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இவருக்கு சிறப்பு பெயராக தெய்வ சேக்கிழார், தொண்டர் சீர் பரவுவார், அதே போல் அமைச்சராக இருந்தபோது உத்தம சோழ பல்லவராயன் என்கின்ற சிறப்பு பட்டத்தை எல்லாம் அந்த சோழன் வழங்குகின்றார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வருகின்றது. மேலும் சிற்றின்பத்திலே திளைத்து கொண்டிருக்கக்கூடிய அரசனுக்கு புத்தி சொல்லி பேரின்பமான வீடு பேரை காட்டிய ஒரு நூலாக அமைகின்றது இந்த பெரிய புராணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இந்த பெரிய புராணத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது எத்தனையோ செய்திகள் இருக்கின்றது. நான் இப்போ மேற்கோளாக பல புத்தகங்களை எடுத்து சொல்லுவேன். இதெல்லாமே பல போட்டித் தேர்வுகளுக்கு உகந்ததாக இருக்கும். உலகமென்றும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அன்பர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட நூல்தான் திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம். ஏனென்று சொன்னால், சேக்கிழார் பெருமான் இதை திருத்தொண்டர் புராணம் என்றே சொல்லுகிறார். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கான்னா 10வது பாடல்லே சொல்லுகிறார். இங்குது நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால், இங்குது நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால், தங்கிருள் இருட்டில் மக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற, இந்த சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற, அந்த புற இருளை போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீங்கும் திருத்தொண்டர் புராணம் என்போன். அதாவது ஒரு சூரியன் போல மனதில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் போக்குகின்ற புராணமாகத்தான் திருத்தொண்டர் புராணம் என்று நம்ம தெய்வ சேக்கிழார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.
பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவிபாட வந்த சேக்கிழார் என்று நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவரை புகழ்ந்து கூறுவார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருகின்றது அன்பர்களே. இப்படி இந்த நூலினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். 2 காண்டமாகவும் 13 சருகங்களாகவும் 4286 பாடல்கள் கொண்ட பொக்கிஷமாக திகழக்கூடியது தான் இந்த திருத்தொண்டர் புராணம். ஏன் இதை பெரிய புராணம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், செயற்கரிய செய்வர் பெரியர் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். அப்படி செயற்கு அரியதான செயல்களை செய்தவர்கள் இவர்கள் பெரியவர்களுடைய வரலாறுகளை கூறுவதனாலும் அவர்களுடைய வாழ்க்கை திறத்திலே இறைவனை கொண்டு சேர்க்கின்ற காரணத்தினாலும் இதை பெரிய புராணம் என்று சொல்லுகின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வருகின்றது. மேலும் இந்த நூலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க பல்வேறு செய்திகள் இருக்கின்றது. 63 தனியடியார்கள், அவங்க தனியடியார் தொகையடியார்கள்னால் கூட்டம் கூட்டமாக, இப்போ பார்த்தீங்கன்னா அந்தணர்கள் சேர்ந்த கூட்டமாக இறைவனை வேண்டுவது, புரியுதுங்களா? அதே போல் திருநீர் உடல் முழுக்க பூசிக்கொண்டு இறைவனை குழுவாக போற்றுவது, துதிப்பது, அவருடைய நாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழு, இப்படியெல்லாம் அவர்களை தொகையடியார்கள் என்று சொல்கின்றார்கள். தனியடியார்கள் என்பது இந்த 63. இந்த 63 பேர்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க தலை சிறந்த விருந்தோம்பல் பண்பு மேலோங்கி கிடக்கின்றது. 31 அடியார்களும் இந்த விருந்தோம்பல் இல்லறத்திலிருந்து விருந்தோம்பல் செய்தார்கள் என்று சில நூல்கள் நமக்கு குறிக்கின்றது. அதிலே ஒரே ஒரு அடியார்களை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் அவர்னா இளையான்குடி மாறன் நாயனார். மாறன் என்கின்ற இயற்பெயர் கொண்டவர். குன்றத்தூரிலே, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூரில் என்னும் ஊரிலே பிறந்தவர் இளையான்குடி மாறன் நாயனார் அவர்கள். ஏர்பிடிக்கும் தொழில், அதாவது இப்பொழுதெல்லாம் விளைநிலங்கள் எல்லாம் வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது. உணவு பஞ்சத்திற்காக வாய்ப்புகள் கொண்டிருக்கிறது. ஏன்னா தண்ணீர் பஞ்சம் இப்போ சில மாவட்டங்கள் மாநிலங்களில் கொண்டிருக்கிறது போல இந்த உணவு பஞ்சமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உணவிற்கு அடித்தளமாக சொல்லக்கூடியது விவசாயம்தான். அது பல்வேறு கிராமங்களிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லையில்லாதொரு செல்வமும் நீரின் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிறைந்தோர் என்று அவருடைய அந்த பிறப்பு நிலையை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள். ஏற்பிடித்து வாழ்க்கையிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடியவர் இளையான்குடி மாற நாயனார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க விவசாயம்தான் தன்னுடைய உயிராக கருதி இருக்கிறார். அதிலிருந்து வரக்கூடிய பொருள்கள், அந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, நெல் அரிசி, இதையெல்லாம் அடியார்களுக்காக அமுது செய்திருக்கிறார். அதாவது உணவு அளித்திருக்கிறார். எப்படி உணவு அளிப்பது? தெரியாதவர்களுக்கு, அதீதிகளுக்கு. நம்ம ஐயனார் கோனார் உரை சொல்லுகின்றது அதீதி, அதே போல் புதிதாக வருபவர். அதிதி என்றால் புதியவர் என்று பொருள். அப்படி புதியதாக வருபவர்களுக்கு உணவளிப்பது தான் விருந்தோம்பல். அந்த காலத்திலலாம் திண்ணை வச்சு வீடு கட்டியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி திண்ணை, வழிப்போக்கர்கள்லாம் சற்று இளைப்பாரி அமர்ந்து போகக்கூடியது. வரவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முதல்ல தண்ணீர் மோந்து கொடுக்கக்கூடிய பழக்கம் குழந்தைகளிடத்திலிருந்து அதை கற்றுக் கொடுப்பார்கள் பெரியவர்கள் வரையிலும். வாங்க வாங்க வாங்க, வரும்பொழுதே எப்படி வரவேற்கும் என்பதை பல இலக்கியங்கள் சொல்லுகிறது. சங்க இலக்கியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க வருகின்றவரையில் வாயார அருமையாக விருந்தோம்பல் என்கின்ற ஒரு அதிகாரமே வைத்திருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள். அதாவது மோப்ப குலைய அனிச்சம் முகம் திருந்து நோக்க குலையும் விருந்து. அனிச்சம் பூ என்பது நுகர்ந்தாலே வாடிவிடுமா, அதுபோல அந்த விருந்தினர்களை நம் முகம் திரிந்து நோக்க குலையும், அதாவது நம்ம முகத்தில் மலர்ச்சியாக அவங்க உள்ளே வருவாங்க. வரும்போதே வாங்க 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 என்று வாய் நிறைய மன மகிழ்ச்சியோடு வரவேற்கும் பொழுது, ஆஹா இவங்க வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குண்டா, எப்படி வரவேற்பாங்க தெரியுமா? நீங்கள் பணம் தர வேண்டாம், காசு தர வேண்டாம், பொருளை தர வேண்டாம், வாயார வரவேற்கின்ற பண்பே அதுதான் இந்த விருந்தோம்பலுக்கு முதல் படியாக இருக்கிறது. முதல் பயணம் என்ன? வாயார வரவேற்பு. வெறுப்போடு வாங்க உட்கார், சாப்பிட்டீங்களா,
சாப்பிடுங்கன்னு சொல்லுவது எப்படி, சாப்பிட்டீங்களா என்று கேட்பது எப்படி? அப்படி விருந்தோம்பலுக்கு ஒரு அச்சாணியாக இந்த பெரிய புராணம் அமைகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. அப்படிதான் இந்த இளையாம்குடி மாற நாயனார் அவர்கள் ஓடோடி போய் அழைப்பாராம். யாராக இருந்தாலும் திருநீர் பூசி உடல் முழுக்க சிவனடியார்களாக தெருவில் போகக்கூடியவர்களை எல்லாம் தேடி தேடி அழைத்து வந்து உணவு தருவார். இருக்கின்ற காலத்தும், வீட்டில் இருக்கின்ற காலத்தும், இல்லாத காலத்தும், பணம் இருக்கின்ற பொழுதும் சரி, பணம் இல்லாத பொழுதும் சரி, தான் வறுமையில் வாடிய பொழுது கூட அந்த முகமலர்ச்சியோடு வரவேற்று அந்த அடியார்களுக்கு செய்த தொண்டை பெரிய புராணம் படம் பிடித்து நமக்கு காட்டுகிறது. இதை இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கின்றது. ஒரு புத்தகத்தில் நுழையும் பொழுது அது யார் எழுதியிருக்கிறார்கள், எதற்காக எழுதியிருக்கிறார்கள், எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, எந்த சூழலில் எழுதப்பட்டது. எப்படின்னா அந்த அனாபாய சோழன் அவர்கள் சீவக சிந்தாமணி என்கின்ற ஒரு நூலை படித்து கொண்டு பெண்களுடன் இருப்பது தான், இந்த இல்லற சுகம்தான் வாழ்க்கையிலே மிக பெருசு என்று இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சனாக இருந்த சேக்கிழார் அவர்கள் அவருக்கு எடுத்த அறிவுரை சொல்கிறார். இப்போ இதெல்லாம் சிற்றின்பம் ராஜா, பேரின்பம் என்பது என்ன தெரியுமா? அந்த இறைவனை அடைவது, இறைவனுடைய தாளினை வணங்குவது, இறைவனுடைய காலை பற்றி கொள்வது. அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறார் 2வது குறள்லேயே, கற்றதனால் ஆய பயனன் கொள். நீ என்னதான் படிச்சிருந்தாலும் என்ன, எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் என்ன, கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அந்த இறைவனுடைய காலினை திருவடியினை நீ பற்றி கொள்ள வேண்டும் என்று கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜாவுக்கு, அந்த மன்னனுக்கு புத்தி வருகிறது. எப்பா இவ்வளோ நாளாக இதுதானேப்பா நான் பேரின்பம்னு இருந்தேன், என்னை இதிலிருந்து இது பண்ணுறிய, தயவு செய்து இது ஒரு நூலாக நீ இது பண்ணு, களப்பணி கள ஆய்வு பண்ணு, எந்தெந்த அடியார்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று. எல்லாருமே நம்ம தமிழகத்தைனா ஒரு சில இதுதான், கேரளா ஒட்டி ஒரு சில மன்னன் தான் இருக்கிறார்கள், சேரமான் நாயனார் அவர்கள், மற்ற எல்லாமே நம்ம தமிழகத்தில் உள்ளவர்கள் தான். அப்படி கலாவி பண்ணி நம்ம தில்லையிலே சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் ஆலயத்திலே அங்கே வந்து உலகெல்லாம் என்று இறைவனே அடியெடுத்து கொடுக்க சேக்கிழார் இதை எழுத தொடங்குகிறார். அடுத்த திருவாதுரையிலே கரெக்டாக இதை முடிக்கின்றார் இந்த நூலை என்று சொல்கிறார்கள். அப்படி இளையாம்குடி மாறனுடைய வரலாறு என்பது மிகப்பெரியது. எல்லாத்துக்குமே வந்து அவங்க மனைவியும் ஒத்துழைத்து இருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா எப்படி வரவேற்கிறது, எப்படி அவங்களுக்கு உபதேசிப்பது, அவங்க இடத்துல எப்படி அப்படிங்கிறத அடியார் வாழ்க்கையிலே அங்குலமாக தெரிய வருகிறது. 10ஆம் வகுப்பிலே கூட விருந்தோம்பல் என்கின்ற ஒரு நிலையிலே நமக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லுகிறார்கள். வருகின்றவர்களை வாயார வரவேற்று, அவர்களை அமர வைத்து, தண்ணீர் முதல்ல கொடுத்து, உணவு பண்டங்கள் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வேண்டாம் வேண்டாங்க என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு இனிப்பிலே தொடங்கி இனிப்பிலே முடிக்க வேண்டுமா, இனிப்பிலே தொடங்கி இனிப்பிலே முடிக்க வேண்டும். அதே போல் அத்தனை பொருள்களையும் 6 சுவையும் 4 வகை உணவு நிலைகளையும் அதெல்லாம் இவருடைய இளையாம்குடி மாற நாயனாரனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த 6 வகை உணவுகள்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை அன்போடு கொடுக்க வேண்டும். போதுமாங்க, எதை போதுமாங்க, உணவை மட்டும்தான் போதுமாங்க. நீங்கள் பணம் கொடுத்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவலாம், நடந்து போகிறாங்க சைக்கிளில் போனால் தேவலாம், சைக்கிளில் போகிறோம் காரில் போனால் தேவலாம், காரில் போகிறவங்க இப்போ ஹெலிகாப்டரு, ஏரோப்ளேன், ராக்கெட், இப்படி மனசு அலைபாய்து கொண்டே இருக்கும். ஆனால் உணவு மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு போதும், இல்லை கொஞ்சம் சாப்பிடுங்க, வேண்டாம் என்று மறுத்தாலும் கூட மீண்டும் கொஞ்சம் சாப்பிடுங்க என்கின்ற அன்போடு பரிமாறக்கூடிய அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அடியவர்களிடத்திலே ஆழமாக பதிவு செய்து. பரஞ்சோதி முனிவரை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். பிள்ளைக்கறி சமைத்திருக்கிறார். இப்படி எத்தனையோ பேரை சொல்லலாம். சங்க இலக்கியங்களில் ஆகட்டும், நீதி இலக்கியங்களாகட்டும், எல்லாருமே வந்து விருந்தோம்பலை பற்றி மிக அருமையாக சொல்லுகிறார்கள். இந்த பெரிய புராணத்திலே இளையான்குடி என்கின்ற ஊர் பெயரையும் தன்னோடு இணைத்து கொண்ட மாறன் இளையான்குடி நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இப்படியெல்லாம் மனைவியோடு என்ன பண்ணுறார், ரொம்ப சிறப்பு. ரோட்டில் போகிறவங்களாம் போய் அழைச்சிட்டு வரார். ஆரம் என்புனைந்த ஐயர்தம் அன்பன் என்றொரு தன்மையால் நேர வந்தவர் யாராயினும், அதாவது யாரா இருந்தாலும் கூட, நித்தமாகிய பத்தி முன்
கூற வந்ததிர் கொண்டு கைகள் குவித்து நின்று செவிபுலத்து, கைகளை குவித்து நின்று செவிபுலத்து, அவங்க காது பக்கத்தில் போய் வாங்க வாங்க வாங்க, ஈர மென்மது ரத்தம் பரி வெய்த முன்னுரை செய்த பின்னும், அதாவது வாங்க வாங்க எங்கள் இல்லத்துக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க வாங்க என்று அன்போடு அழைத்து மனதார வாழ்த்தி அழைக்கின்ற அந்த உந்துதலோடு அழைத்து அவங்க சொன்னோடனே வீட்டுக்கு வரணுங்கிற ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொடுத்தவராம் இளையான்குடி மாறநாயனார். அதே போல கூட்டிட்டு வந்து கொண்டு வந்து மனை புகுந்து குளவு பாதம் விளக்கியே, அதாவது பாத பூஜை, முதல்ல வந்த அடியார்களை நிற்க வச்சு அது காலுக்கு தண்ணீர் ஊற்றி, இன்னமும் அந்த பழக்கம். இப்போ நம்ம கொரோனா வந்தபோது சொன்னோம் கையை கழுவணும், காலை கழுவணும், சோப்பு போட்டு கழுவணும்னு. ஆனால் ஒரு வீட்டிற்குள் வருவதற்கு முன்னாடியே கால்களை சுத்தமாக கழுவி விட்டு தான் உள்ளே வரணும். அது சாணம் தெளிச்சிருப்பாங்க, அதில் அந்த கால் படும்போது அந்த கெட்ட கிருமி நாசினியாக சாணம் உபயோகப்படுகின்றது. இப்படியெல்லாம் இருக்கின்றது. இந்த வழிமுறைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் அடியவர்கள் என்பதை நாம் ஆச்சரியமாக பார்க்கின்றோம். அறிவியல் சிந்தனை இதிலெல்லாம் புகுந்திருக்கின்றது. கொண்டு வந்து மனை புகுந்து குளவி பாதம் விளக்கிய, பாதத்தை நல்லபடியாக கழுவி அவங்களுக்கு பாத பூஜை செய்து அடியவர்களுக்கு மண்டு காதலின் ஆசனத்திடை வைத்து சனை செய்த பின், வைத்து அர்ச்சனை செய்கிறாங்க. அப்படியே மனை இல்லத்தில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஒரு இருக்கையில் உட்கார வச்சு பாத பூஜை, 2 பேரும் மனைவியும் கணவனும் பாத பூஜை செய்து அதன் பின்னாடி உண்டி 4 விதத்தில் 6 சுவ ஒப்பில்லா, அதாவது 4 வகையான உணவுகள். அது என்ன 4 வித உணவு? உண்ணல், தின்னல், நக்கல், பருகல் என்று சொல்லக்கூடிய 4 விதத்தான உணவு தன்மைகள் வகையிலே அமைத்து 6 சுவை, அறுசுவை என்று சொல்கிறார்கள். இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 6 வகையான சுவைகள். ஏன்னா மத்தியான உணவில் 6 வகை சுவையும் இருக்கணுமா. அதே போல் விருந்தினருக்கு, நமக்கு இல்லைனா கூட விருந்தினருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த உள்ளம் யாரிடத்தில் இருக்கிறது? அன்னை அம்மாவின் இடத்தில் இருக்கிறது. வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா தனக்கு இல்லை அப்படின்னாட்டு கூட மற்றவர்களுக்கு கொடுத்து, பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து தான் பட்டினியாக கிடப்பாங்க. அதுதான் தாய் உள்ளம். அப்படி தாய் உள்ளத்தோடு வந்து இருக்கக்கூடிய விருந்தினர்களை இவர்கள்லாம் வந்து உபசரிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்டி 4 விதல் 6 சுவை திறத்தினால் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்து அளித்துள்ளார். இப்படி அமுதம் செய்து இந்த அடியவர் அந்த அடியாருக்கு, எதிர்வரக்கூடிய அடியாருக்கு வந்து அளித்துள்ளார் என்று சொல்லுகிறார்கள் இந்த இளையான்குடி மாறநாயனார் அவர்கள். அப்படி ஒரு இரவு நேரத்திலே ஒரு அடியவர் இவர் இல்லத்திற்கு வருகின்றார். மழை பெய்து கொண்டிருக்கிறார். இப்போல்லாம் மழையே காணாம பாருங்க. அப்போல்லாம் நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால மழை பொழுதி கொண்டே இருக்கும். மாதம் மும்மாறி பொழிக என்று சொல்வார்கள். அப்படி மழை பொழுதி கொண்டிருக்கிறது. ஒரு அடியவர் இவரை சோதிக்க வேண்டி இறைவனே அடியவராக இல்லம் புகுகிறார். இளையான்குடி மாறனார் நாயனாருடைய இல்லத்தில் புகுந்தவுடனே இவருக்கு திகைப்பு. ஆஹா, அடியார் வந்திருக்கிறார் என்று அதே முகமலர்ச்சியோடும். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? நல்ல ஒரு சாப்பாடுன்னு வச்சுக்க, சில ஆட்கள்லாம் நல்ல சாப்பாடு, இந்த கதவை கொஞ்சம் சாத்து தம்பி, யாருக்காவது இது போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகமும் சொல்கிறார், பக்கத்து வீட்டான் பசித்திருக்க நீ மட்டும் உண்ணாதே என்று சொல்கிறார். இயேசுபிரான் சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் கனிரசம் கொடுக்கும் பொழுது அங்கே தீர்ந்து விடுகிறது, தண்ணியை கூட கனிரசமாக மாற்றி எல்லாத்துக்கும் கூடுறா, என்னடா குடித்ததோட இப்போ சுவையாக இருக்குதே அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் பல விந்தைகள். மாங்கனி வந்ததல்லவா காரைக்கால் அம்மையாருக்கு, அதுபோல் ஒரு வியப்பு தன்மையாக உள்ளே வந்தோன்னே இவருக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அடியவர்களுக்கு, அதே போல் எப்படி சாதாரண நிலைகளிலே அழைக்கிறார்களே அதே போல் அழைத்து வருகிறார். இல்லத்திலே அமர்த்தி பாத பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இல்லாளை பார்க்கிறார். இதுதான் வந்து கணவன் மனைவியுடைய ஒத்துமை. எப்படி இருக்கணும் குடும்பம்? மாட்டு வண்டி போல ரெட்டை மாடு, ஒரு மாடு ஓடி ஒரு மாடு ஒன்றா வண்டி ஓடுமா? ரெண்டுமே சமமாக போகணும். அது மாதிரி தான் திருமண வாழ்க்கை என்பது. ஒத்த உள்ளம், தான் கணவன் நினைக்கிறத மனைவி செய்யணும். அதுதான் விருந்தோம்பல். விருந்தினருக்கு திருக்குறளில் சொன்னேன்ல,
மோப்பக்குலையை அனுச்சம். அதே போல தான் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதாவது இந்த இல்வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா வரும் விருந்தினர்களை எல்லாம் உபசரித்து காட்டுவது தான். அப்படி மனைவியை பார்க்கின்றார். உடனே மனைவி என்ன செய்கிறார்? அவரை அழைத்து ஒரு யோசனை சொல்லுகிறார். என்ன என்று தெரியுமா? நீங்கள் காலையிலே விதை நெல் விதைத்தீர்களே நம்முடைய வயலிலே, அதை போய் எடுத்து வாருங்கள். சிறப்பாக நாம் என்ன பண்ணலாம்? உணவு தயாரித்து அடியவருக்கு போடலாம் என்று சொல்கிறார். அதான் ஒத்த கருத்து. ஒரு கூரை உடுத்தி இருவர் வாழ்கிறார்கள், அந்த துணி உடுத்தி அப்படிலாம் இலக்கியத்திலே படித்திருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா உடனே இவர் ஓடுகிறார். இந்த இடத்துல மனைவிக்கு பேச்செல்லாம் சில இடங்களிலே கேட்டுத்தான் உண்மைதான். சில பேர்லாம் நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள்னு வச்சோம்னா வாழ்க்கையில் தோத்து தான் போவோம். எவன் ஒருவன் மனைவி இடத்திலே தோற்கின்றானோ, அவர் சொல்வதை கேட்கின்றானோ வாழ்க்கையிலே முன்னேறலாம். இன்று அது இளையான்குடி மாறநாயனார் வரலாறை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் அவருடைய மனைவியும் தான். உடனடியாக சொன்னோனே போறாரு. புல்லெல்லாம் புல் என்றால் பறவைகள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே போய் அப்படியே தன்னுடைய கூடையினாலே அந்த விதை நெல்லை போட்டதெல்லாம் அப்படியே அரிச்சு எடுத்துட்டு வரார். மழை சோன்னு பெய்யுது. எப்படி பாருங்க, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா விரைவாக நடக்கின்றது. ஏன்னா விருந்தினர்களை காக்க வைக்கக்கூடாது, அது ஒன்று இருக்கு. விரைவாக போய் வந்தோடனே இதை உணவு தயாரிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்கணும். அப்போல்லாம் கேஸு கிடையாது, ஒன்றும் இல்லை. உடனே அங்கே இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டைகள் எல்லாம், அந்த முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மூங்கில்களை எல்லாம் பித்து அவங்க நெருப்பு தீ மூட்டுறாங்க. உடனே உணவு தயாரிக்கிறார்கள். கைக்குத்தல் அரிசி என்று சொல்கிற காவிரியாரும் கைக்குத்தல் அரிசி மறந்து போகுமா பாட்டெல்லாம் வருதா இல்லைங்களா? அது மாதிரி அந்த அரிசி, அந்த அவர் கொண்டு வந்த நெல்லை அரிசியாக குத்தி உடனடியாக மனைவி செய்கின்றார் வேலை. உடனே கறி சமைக்க வேண்டும். கறினா என்ன? அதுக்கு தொட்டுக்கா ஏதாவது வேணுமே என்னான்னு பார்க்குறாங்க. கொல்லை பக்கமாக அந்த வீட்டினுடைய புறமாக இருக்கக்கூடிய கீரைகள் எல்லாம் பறித்து வந்து தர்றாரு. அதை பலவிதமாக செய்கிறாங்க தன்னுடைய மனைவி. இருக்கிறத வச்சு உண்டு வாழ வேண்டும் என்று சொல்வார்களே, அதற்கு எடுத்துக்காட்டு நாயன்மார்களுடைய வரலாறு தான். அவற்றை படிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். அப்படி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே இது மாதிரி உணவு தயாராகுது. இதெல்லாம் விரைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி விருந்தோம்பல் பண்பு பாருங்க. அதை அழகாக இலை போட்டு அழகாக அந்த இலையை இருக்க போய் தானே நாவுக்கரசருடைய அப்பூது அடிகள் பையன் இறந்து போவார் நாவுக்கரசர். அதெல்லாம் ஒவ்வொரு அடியாருடைய ஒன்று ஒன்று பொருந்தும். அப்படி இலை போட்டு சாப்பிடக்கூடிய நிலை. அடியாரே ஐயா வாருங்கள், எல்லாம் தயாராகிவிட்டது என்று அன்பு மொழியால் அழைக்கின்றார்கள். என்ன பண்ணுறாரு? அமர்ந்து அதை சுவைக்கின்றார் அந்த அடியவர். அப்படின்னு விருந்தோம்பல் நிலையில் அதுக்கப்புறம் இறைவன் காட்சி செய்து இவர்களுக்கு அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்லி திருத்தொண்டர் புராணத்திலே முடிக்கிறார்கள். வள்ளல் என்று இவரை குறிப்பிடுகிறார். யாரு? சேக்கிழார் பெருமான். இவரை வள்ளல் என்று சொல்லுகிறார்களாம். இளையான்குடி மாறனாரை வள்ளல் என்று சொல்லுகிறார். உள்ளம் அன்பு கொண்டு பேரிட கொள்ள முன்கவித்து குறியின் வழி. அப்படி புல்லுறங்கும் வயல் புகுந்து போயினர் வள்ளலார் இளையான்குடி மாறனார். வள்ளலார் இளையான்குடி மாறனார் என்று சேக்கிழார் பெருமாளார் வள்ளலார் என்று கூறக்கூடியவராக இளையான்குடி நாயனார் இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது அன்பர்களே. இப்படி குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரையும் நாம் எல்லாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் விருந்தினர்களை உபசரிப்பதை சொல்லித்தர வேண்டும். வருகின்றவர்களை வாயார வாழ்த்தி வரவேற்க வேண்டும். அந்த பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பண்பாடு. முன்னதொரு பொழிவிலே தமிழ்ச்செல்வி என்ற அம்மா அருமையாக பேசினார்கள் பெரிய புராணத்திலே பண்பாட்டு கூறுகள் என்கின்ற தலைப்பிலே. அப்படி இது விருந்தோம்பலை பற்றி நான் சில செய்திகள் கூறியிருக்கின்றேன். விருந்து என்பது என்ன? அதிதி, அதாவது புதியவர்களுக்கு வழங்க வேண்டும். வனப்பு என்று தொல்காப்பியர் விருந்தினை சொல்லுகின்றார். முன்னதொரு காலம் தொட்டே நம்மளுடைய பண்பாட்டினுடைய அடித்தள அச்சாணியாக விளங்குவது இந்த விருந்தோம்பல். வந்திருக்கிறவர்களுக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும். பின்பு உணவு பரிமாற வேண்டும். அவற்றை எப்படின்னா பக்குவமாக செய்ய வேண்டும். அதை தான் சொல்லுகிறார்கள். பக்குவப்பட்ட நெஞ்சம்தான்
இறைவனை அடைய முடியும். பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் அத்தனை சோதனையும் தருகிறான். ஏன்னா அதை எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் தான் இந்த நாயன்மார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே 1000 சோதனை வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் சிறிதளவும் எண்ணாது தூக்கி போட்டு தன்னுடைய இறைநிலையை அடைவதற்காக பார்த்தார்கள். கடவுளே ஓடோடி உடியாந்து இருக்கிறார், எப்பா நின்று எதுவும் பண்ணிடாத என்று. அப்படிப்பட்ட இந்த விருந்தோம்பல் பண்பாட்டிற்கு எத்தனையோ அடியார்களை எடுத்து சொல்லலாம். இளையான்குடி மாற நாயனார் அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அதே போல பரஞ்சோதியார் பிள்ளை கறி சமைத்து கொடுத்தார், சிறு தொண்டர் என்று கூறுவோம். அப்படி இவர்களெல்லாம் ஒரு விருந்தோம்பலுக்கு எடுத்துக்காட்டாக வந்திருப்பதை, வாழ்ந்திருப்பதை நாம் அறிகின்றோம். திருத்தொண்டர் புராணம் வழியாக நம் விருந்தோம்பல் பண்பினை பற்றி சிறிது நேரம் சிந்திப்பதற்கு ராசவேளர் செண்பக தமிழரங்கினுடைய பொறுப்பாளர் ராச இளங்கோவன், அவருடைய பையன் மோத்திலால் ராஜா, அவங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நாம் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் நன்றி கூற வேண்டும். ஏன்னா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட இதை புலனம் வழியாக கொடுத்து உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் கண்டுகளிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி விருந்தோம்பல் பண்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டான நூல் திருத்தொண்டர் புராணம் என்பதை இங்கே வழிநிறுத்தி, இப்படி நம் வாழ்க்கையிலே சிறந்த பண்போடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பு கலந்த மகிழ்வோடு பிறரை அழைத்து நம் இல்லத்திற்கு உணவு பரிமாற வேண்டும். அதுவும் குழந்தைகளிடத்தில் சொல்லித்தாருங்கள். பெரியவர்களாகிய நாமளும் அதை கடைபிடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நல்லதோர் நன்றி சொல்லி, மிக மிக நல்ல நாள் இன்று. மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு, மிக வேண்டாதது வெறுப்பு, ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு, நம்பக்கூடாதது வதந்தி, செய்யக்கூடாதது உபதேசம், செய்ய வேண்டியது உதவி, உயர்வுக்கு வழி உழைப்பு, நழுவ விடாதது நல்லதோர் வாய்ப்பு என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.